ஹாய் ஹலோ வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம் சொல்கிறேன். இமேக் நேயர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். எனக்கு மிகப்பெரிய ஒரு லெவலில் ஆதரவு தரீங்க. ஸோ ஆதரவு தரக்கூடிய எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் அந்த வீடியோவில் வந்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்னா நாளைக்கு காலையில், அதாவது இன்னைக்கு 17 டிசம்பர் ஓகேங்களா, 18 டிசம்பர் ஜீ டிவியில் ஜீ தமிழ் ஓகேங்களா, ஜீ தமிழ் நெட்வொர்க்கில் மத்தியானம் 12 மணிக்கு தமிழா நிகழ்ச்சியில் பில்டர்ஸ் வெர்சஸ் கிளைண்ட்டுங்கிற லெவலில் நம்ம ஒரு டாக் ஷோவில் டிபேட் ஷோவில் நம்ம கலந்துருக்கோம். ஸோ அந்த டிபேட் ஷோவில் நான் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் பேசினேன். ஆனால் 3 மணி நேரம் நடந்த இந்த ஷோவில் எதை வெட்டுவாங்க எதை சுருக்குவாங்கன்னு தெரியல. ஸோ நான் பேசுனது வருதா வரலையான்னு சொல்லி நான் கூட ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி பார்க்கலாம், நாளைக்கு நானும் அந்த ஷோ பார்ப்பேன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னோட வியூவர்ஸ் நீங்களும் அந்த ஷோ வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு ஆதரவு தரக்கூடிய எல்லா நல்லவங்களுக்கும் நன்றி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் கொட்டேஷன் ஓகேங்களா. நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் கொட்டேஷன் 1499 இருக்கு, 1799 இருக்கு, 1999 இருக்கு, அண்ட் 2199 இருக்கு, 2449 இருக்கு, 2499 இருக்கு, அண்ட் 2999 இருக்கு ஓகேங்களா. இது இல்லாமல் சம் கஸ்டமர்ஸ் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப லக்ஸூரியஸாக நம்ம பில்ட் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியாக நம்ம நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் கொட்டேஷன் நம்ம வச்சுருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் எனக்கு இந்த சிமெண்ட் தான் நீங்கள் பயன்படுத்தணும், எனக்கு இந்த ஸ்டீல் தான் நீங்கள் பயன்படுத்தணும், எனக்கு இந்த பிரிக்கு தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ ஏன்னா எல்லா பிரிக்குமே கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவலான பிரிக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லா சிமெண்ட்டும் ஒவ்வொரு சிமெண்ட்டுக்கு வேறு குவாலிட்டி இருக்குன்னு டெஃபினட்டாக சொல்ல முடியாது. எல்லா சிமெண்ட்டுமே ஈக்குவல் குவாலிட்டி தான், அண்ட் எல்லா ஸ்டீலுமே ஈக்குவல் குவாலிட்டி தான். ஸோ அந்த சிமெண்ட்டுக்கும் அந்த ஸ்டீலுக்கும் அதிகப்படியான விளம்பரங்கள் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னால இந்த சிமெண்ட்டோட ப்ரைஸ் ஹைக்கில் ஏறுது, இந்த ஸ்டீலோட ப்ரைஸ் ஹைக்கில் ஏறுது. செங்கல் விற்கிறவங்களெல்லாம் விளம்பரம் பண்ண முடியாதுங்க. டிவியில் ஒரு மிகப்பெரிய நடிகரை கூப்பிட்டு வச்சு, வாப்பா எனக்கு தரமான செங்கல் நான் வச்சுருக்கேன், இங்கே என்கிட்ட எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி டெஃபினட்டாக யாராலையும் வீடியோ போட முடியாது. ஸோ இந்த மாதிரி விளம்பரங்களை பெரிய நடிகர் பிரபலங்களை வச்சு விளம்பரம் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் கட்டாயமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டையும் சேர்த்து மக்கள் தலையில் தான் வச்சு அடிப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் ஆஸ் ஒரு இன்ஜினியராக நான் சொல்கிறேன், எல்லா ஸ்டீலுமே ஈக்குவல் தான். அதுக்கு சம் கிரேட் இருக்குது, அந்த கிரேடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டீல் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் எல்லா சிமெண்ட்டுமே ஈக்குவல் தான். அந்த ஒவ்வொரு சிமெண்ட்டுக்கு ஒவ்வொரு கிரேட் இருக்குது. ஸோ அந்த கிரேடுக்கு தகுந்த மாதிரி சிமெண்ட் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிமெண்ட் எனக்கு இந்த சிமெண்ட் வச்சுத்தாங்க, எனக்கு ஸ்டீல் இந்த ஸ்டீல் போட்டுத்தாங்க, எனக்கு பிரிக்கு இந்த மாதிரி பிரிக்கு போட்டுத்தாங்க, எனக்கு எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணித்தாங்க, எனக்கு பிளம்பிங் ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணித்தாங்க, எனக்கு காம்பவுண்ட் வால் இந்த மாதிரி இருக்கணும், அண்ட் எனக்கு செப்டிக் டேங்க் இந்த அளவில் இருக்கணும், சம்பு இந்த அளவில் இருக்கும், ஓவர் ஹெட் டேங்க்கு பதிலாக எனக்கு ஆர்சிசியில் பண்ணித்தாங்க, அண்ட் ஃப்ளோரிங்க்கு தகுந்த மாதிரி எனக்கு டைல்ஸ் இல்லாட்டினா கிரானைட் இல்லாட்டி மார்பிள் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் இந்த ரேட்டில் எனக்கு பண்ணித்தாங்க, அண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எனக்கு இந்த லெவலில் பண்ணித்தாங்க, அண்ட் பாத்ரூமில் உள்ள டைல்ஸ் எனக்கு இந்த லெவலில் பண்ணித்தாங்க, பாத்ரூமில் உள்ள டோர் எனக்கு இந்த லெவலில் பண்ணித்தாங்க, அண்ட் எனக்கு கிச்சனில் உள்ள மாடுலர் செட்டப் இந்த மாதிரி பண்ணித்தாங்க, எனக்கு கிச்சனில் உள்ள சிம்னி இந்த மாதிரி வச்சுட்டாங்க, கிச்சனில் உள்ள ஸ்லாப் எனக்கு இந்த மாதிரி பண்ணித்தாங்க, அண்ட் தென் எனக்கு பெயிண்டிங் இந்த லெவலில் டபுள் கோட் கொடுத்து எனக்கு டிராக்டர் எமல்ஷன் ஆர் எனக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆர் நிப்பான் இந்த மாதிரி எனக்கு இந்த பிராண்டில் பண்ணித்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை ஏன்னா ஒவ்வொருத்தரோட இல்லம் நீங்கள் கட்டக்கூடிய இல்லம் உங்களோட கனவு இல்லம், நீங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் சேமிக்கிற பணம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பேங்க் லோன் மூலமாக நீங்கள் கட்டலாம். ஸோ இந்த பேங்க் லோனில் கட்டினாலும் அதுக்கு வட்டி நீங்கள் தான் கட்ட போகிறீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் அதோட அசல் எல்லாமே நீங்கள் தான் திருப்பி கட்ட போகிறீங்க. ஸோ அதனால் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு இந்த லெவலில் இருக்கணும், எனக்கு ஏஏசி பிளாக்கில் பண்ணித்தாங்க, எனக்கு போரத்துறம் பிரிக்கில் பண்ணித்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒவ்வொரு கிளைண்ட்டுமே அவங்களுக்கு அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு சொல்லி பிஓகே ரெடி பண்ணி நாங்கள் உங்களுக்கு தெளிவாக நாங்கள் பிஓகே கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ இந்த பிஓகே கொடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து இன்ஜினியரோட அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி அதை செப்பரேட்டாக நாங்கள் போட்டிருப்போம். இதுதான்
உங்களுக்கு உண்டான ரிவைஸ்டு கொட்டேஷன். ஓகேங்களா, இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனில் வந்து எனக்கு இந்த ரேட்டில் எனக்கு மெட்டீரியல் கிடைக்குதுன்னா அந்த ரேட்டை வச்சு டிரைவ் பண்ணி உங்களுக்கு உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த லெவலில் முடியும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி தெளிவாக நாங்கள் உங்கள்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கோட் கொடுத்துருவோம். அண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கோட்டில் இருந்து 5 to 10% என்னோட மார்ஜின் நான் கட்டாயமாக வைப்பேன். 5 to 10% பார்த்தீங்கன்னா என்னோட போக்குவரத்து செலவு, என் இன்ஜினியர்ஸோட போக்குவரத்து செலவு, அவங்க சைட்டுக்கு வரக்கூடிய செலவு, அண்ட் அவங்களோட எக்ஸ்பென்ஸு, அவங்களோட சாப்பாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. காரில் போனால் டீசல் போடணும், பெட்ரோல் போடணும், அண்ட் தென் அதுக்கு வந்து டோல்கேட் கட்டணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் டிரைவ் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கோட்டுக்கு வந்து இவ்வளோ தான் அமௌண்ட்டு, உங்களோட பில்டிங் நாங்கள் கட்டி தரணும்னா இவ்வளோ தான் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி தெளிவாக உங்கள்கிட்ட கொட்டேஷன் கொடுக்க போகிறோம். இது எதனால் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சமீபத்தில் இந்த தமிழா நிகழ்ச்சியில் வந்து அவங்க தெளிவாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து கரெக்டாக போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அங்கேருந்து பேசக்கூடிய ஒரு பொண்ணு வந்து பேசி ப்ரொமோவில் கூட அதுதான் வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் இதுவரை ஏன்னா எனக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, நான் ஒவ்வொரு தடவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சென்னையில் மட்டுமே 25 கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் நான் என்ன வந்து அக்ரிமெண்ட்டில் கொடுக்குறேனோ அந்த அக்ரிமெண்ட் படி தான் நான் வந்து இதுவரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன குறை கூட இல்லாத லெவலில் தெளிவாக நான் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேனே தவிர என்கிட்ட இருந்து இதுவரை ஒரு கிளைண்ட்டு கூட பாதிக்கப்படலை. ஓகேங்களா, ஸோ எனக்கு வந்து வரக்கூடிய பேமெண்ட் வந்து வராமல் நான் தான் கஷ்டப்பட்டிருக்கேனே தவிர நான் பண்ணக்கூடிய பில்டிங்கில் வந்து தரம் இல்லாமல் நான் இதுவரை பண்ணதே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன், வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா, என்னோட கொட்டேஷன்ஸ் வாங்கி பாருங்கள், அண்ட் என்னோட அக்ரிமெண்ட் காப்பி நீங்கள் வாங்கி பாருங்கள். அக்ரிமெண்ட்டில் வந்து நான் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தெளிவாக ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கப்புறம் உங்களோட 2D ப்ராசஸ்க்கு வந்து நம்ம சம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவோம். அண்ட் தென் அந்த 2D ப்ராசஸ்க்கு சம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறோன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் அதில் மைனஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் டைம் பேமெண்ட்டில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ அது வந்து எதுக்காகனா நாங்கள் ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கணுங்கிறக்காண்டி தான் நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப வேர்க்குதுங்க, இதுக்கு மேலே ரொம்ப லென்த்தாக பேசணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நாளைக்கு மத்தியானம் வரக்கூடிய ஜீ தமிழா நிகழ்ச்சியை வந்து தவறாமல் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நிறைய பேசியிருக்கேன், எது வரப்போகுது, எது கட் பண்ணுறாங்க, எது வெட்டுறாங்க, எது சேர்க்குறாங்க, ஒன்றுமே தெரியல. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். அண்ட் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது உங்கள் பாபு. தேங்க்யூ, பபாய், see you. நான் யார், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு விஷயத்தை வந்து சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இமேக் தமிழ்ங்கிற யூடியூப் சேனலை வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸுங்கிற நம்மளோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்ஆர் டிஜிட்டல் நேச்சுரல் ஸ்டோன்ஸ்னு கிருஷ்ணகிரி பேஸ் பண்ணியிருக்கிற கிரானைட் ஃபேக்ட்ரிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணா இருக்கோம். அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரொஃபஷனல் கிரானைட் லேயிங் ஒர்க்ஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்ஆர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்னு சொல்லி நம்ம ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஆர் லிஃப்ட் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்புறமா இன்ஃபோ ஜியோ டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக போர்வெல் சர்வே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஆர் சோலார் சிஸ்டம்ஸ்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் எல்லா பர்பஸ்க்கும் நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எஸ்ஆர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்னு சொல்லி நம்ம சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் தமிழ்நாடு சோஷியல் அக்ரிகல்ச்சர் ட்ரஸ்ட் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவும் போல என்னோட ஃபோன் நம்பர் எப்பவும் ஓப்பனாக தான் இருக்கும், யாராக இருந்தாலும் கால் பண்ணுங்கள்.